மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இந்த காணொளியில் பேசுகிற விஷயம் ஒரு முக்கியமானபடியும் இந்த காலத்துக்கு பொருத்தமானது, இந்த காலத்துக்கு உங்களுக்கு ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு விடயமாக நான் நினைக்கிறேன். வீட்டில் வீண் செய்த நேரத்தை ரோட்டில் சரி செய்ய நினைக்காதீர்கள். சாலை விபத்துக்களை தவிர்ப்போம். நாங்கள் வீட்டில் இருக்கிற பொழுது வீட்டில் நேரத்தை வீணடிப்பது, ஒரு வேலைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்றால் நேரத்தோடு எழுந்து நேரத்தோடு அதனுடைய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை முடித்துக்கொண்டு நேரத்தோடு அந்த வேலைக்கு செல்ல பழக வேண்டும். இப்பொழுது அநேகமானோர் என்ன செய்வது என்றால், ஒரு வேலைக்காக, முக்கியமான வேலைக்காக போக வேண்டி இருந்தாலும் எழுந்ததும் கையடக்க தொலைபேசிகளை பார்த்துவிட்டு நேரத்தை வீட்டிலேயே வீணடித்து விட்டு வேலைக்கு, அந்த குறிப்பிட்ட வேலைக்கு செல்கிற பொழுது வேகமாக சொல்வது, வீட்டில் வீணடித்த அந்த நேரத்தை சாலையில் வீதிகளில் போகிற பொழுது அந்த நேரத்தை மேனேஜ் பண்ணுறது, அந்த வீட்டில் அந்த நேரத்தை குறைத்து கொள்வது எப்படி, வீட்டில் அந்த வீணடித்த நேரத்தை எப்படி அந்த போகிற பாதையில் எப்படி குறைத்து கொள்ளலாம் என்று யோசித்து வேகமாக போகிற பொழுது என்ன நடக்கும்? சாலைகளில் விபத்து ஏற்படும். எல்லோருக்கும் அவசரம் என்றால் யார் பார்ப்பது? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆகவே சாலைகளில் விபத்துக்கள் அதிகமாக இருக்கும். ஆகவே நேர காலத்தோடு நாங்கள் எந்த காரியத்தை செய்ய விரும்பினாலும் அதற்கு நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். வீட்டில் நேரத்தை வெறுமனை வீணடித்து விட்டு சாலையில் அந்த நேரத்தை குறைத்து நினைத்து சாலைகளை வீண் விபத்துகளில் சந்திக்கிற பொழுது உங்களை நம்பியிருக்கும் குடும்பம், பெற்றோர், உங்கள் குழந்தைகள், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவன், யாராக இருந்தாலும் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர்களை நம்பியிருப்பவர்கள், அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே இந்த காணொளியில் கண்டிப்பாக நான் சொல்கிற விடயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன். ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும் இந்த விடயம், இருந்தாலும் ஒரு ஞாபகம் ஊட்டல் தான். உங்கள் நண்பனாக உங்களுக்கு இதனை ஞாபகம் ஊட்டுகிறேன். நாங்கள் வேலைக்கு செல்கிற பொழுது அநேகமாக நானும் தான், இப்பொழுது ஒரு வேலை இருக்கிறது, காலை 8 மணிக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் 6 மணிக்கு எழும்பி தொலைபேசியை பார்க்கிறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, டிக்டாக் பார்க்குறது, இப்படி பார்த்து சரியாக 6 மணிக்கு எழுந்தால் அந்த வேலையை செய்துவிட்டு 8 மணிக்கு அந்த அலுவலகத்துக்கோ அல்லது வேலைக்கு செல்ல முடியும். ஆனால் ஒரு அரை மணித்தியாலம் ஃபோனில் பார்த்துவிட்டு அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டான தகவல்கள், செய்திகள் இருந்தால் அப்படியும் அந்த நேரம் போவதே தெரியாமல் இருக்கும். ஆகவே இது காலத்தின் கண்ணாடியாக இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்களது கருத்துக்களை, மேலான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். இன்னும் காணொளிகளை, உங்களுக்கு அருமையான காணொளிகளை வழங்க அது எனக்கு தட்டி கொடுப்பாக இருக்கும். அதே போல் ரெய்லா ரிப்போர்ட் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் என்னுடைய காணொளிகளுக்கு உங்களது ஆதரவை தாருங்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.